இது என் பாய் ஃப்ரெண்ட் ராஜ். சின்ன வயசு ராஜ். மேக்கப்னா டச் பண்ணுவாங்க வாடா சீக்கிரம். அப்புறம் அவங்க சென்டர் வருவாங்க, அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த லைட் இந்த பக்கம் தூக்கி வச்சு விட்டுறேன். சரிண்ணா. போலாம். வா ரெடியா? ரோலிங். கேமரா ரோலிங் சார். அண்ட் ஆக்ஷன் வாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. ஓகே, இங்க இருந்து அப்படியே கிளிக் கடிங்க ப்ரோ. உங்களுக்கு கட். ஓகே, தேங்க்யூ. எடுத்துட்டு இருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சோடனே ராஜ் வந்து ஆதிட்ட கேமரா கொடுக்குறப்ப ஸோ யூ ஆல்சோ ஜாயின் ஃபார் த ஃபோட்டோ. ஓகே, சும்மா ஒரு மாண்டேஜ் கட் மாதிரி சாங்ல இன் பிட்வீன். சரி, ரோலிங் சார், ரோலிங். அண்ட் ஆக்ஷன். ப்ரோ பிக்சர். எடுத்துறீங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் நீங்க சென்டர் வந்துருங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நீங்களே வந்து ஐரவ வரீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு லாஃப் அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. நம்ம போட்டோ வராம இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரொடியூசர் போட்டோ வருது. லுக் அப்படியே சைடுல இருந்தே கொடுத்து வந்துருங்க. ஏன்னா அந்த சைடுல கேமரா ஓகேவாண்ணா? வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எங்களோட படம் ஸ்ரீ லக்ஷ்மி ஜோதி கிரியேஷன்ஸ் ஏன் பாலாஜி சாரோட ஃபீல் மை லவ். ஸோ நாங்கள் தான் க்ரூ எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து எங்களோட லாஸ்ட் டே. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எங்களை மாதிரி படங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண போடுறது வந்து நீங்கள் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஓவர் டு மை ஃபெலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் பேசலாம். ஸ்டார்ட் ப்ரோ. ஓ நம்ம தான் ஓகேண்ணா. வந்துடும் இப்படியே வருங்க. நீ பேசுது. வாங்க. ஓகே. ஓகேண்ணா, சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்யா. இங்கே இப்போ இன்னைக்கு ஷூட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ஒரு அருமையான டீம். இங்கே வந்து இது எல்லாத்தையும் வந்து பீப்புளுக்கு ரீச் பண்ண
ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த படம் பல பேருக்கு போய் சேரும். எல்லாரும் பார்க்கக்கூடிய இது ஒரு ஜாலியான என்ன சொல்கிறது, வெறும் இப்போ இந்த லவ்னா ஒரு ஃபாதர் டாட்டர் லவ்வு, சன் அம்மா லவ்வு, அந்த மாதிரி எல்லா விதமான லவ்வும் இதில் பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதோட என்னோட போர்ஷன்ஸ்லாம் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதை சொல்ல என்ன அலோவ் பண்ணல எதனால் அப்படின்னு, அதனால் மறைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களால் மட்டும்தான் முடியும். இதை கொண்டு போய் சேர்த்தீங்க பீப்புளுக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபீல் மை லவ் படத்தோட பேர் ஃபீல் மை லவ். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்த ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ் ஐயப்பா அண்ட் இன்னைக்கு ஃபீல் மை லவ் ஓட செகண்ட் ஷெட்யூல் லாஸ்ட் டே ஷூட்டில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட அசோசியேட் ஆனது. இப்போ தான் என் டைரக்டர்கிட்ட மீட் பண்ணி பேசின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஷூட் முடிஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட அசோசியேட் ஆனதும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருக்கார். ஆனால் ப்ரொடக்ஷனாக இது அவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிமாக இருக்க போகுது. ஸோ ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே கொடுக்கல. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரொடியூசர் மாதிரி தான் இருந்தார். எல்லா ஆக்டர்ஸையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் நாங்கள் முன்னாரில் ஷூட் பண்ணியிருந்தோம் எங்களோட போர்ஷனை. அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சில நாட்கள் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு ஜென்சிக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது. அண்ட் அது ரொம்ப புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். எங்களை மாதிரி யங் ஆக்டர்ஸ் ஆதி, ஐரா, பிரியங்கா, ராஜ், எங்களோட டைரக்டர்ஸ், எங்களோட டிஓபி அண்ட் மது சார், எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் எங்களை சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் நன்றி. யூஸ்வலாக நம்ம பிரசாத் அந்த சைடில் தான் மீட் பண்ணுவோம். எங்களுக்காக இவ்வளோ தூரம் எங்கள் ஷூட் லொக்கேஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் டைமில் சந்திப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஐரா. ஸோ எங்கள் படம் ஃபீல் மை லவ் ஒரு ராஜ் சொன்ன மாதிரி ஃபேண்டசி, லவ், இமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது எங்கள் படத்தில். ஸோ ஜென்சிக்கான ஒரு லவ் ஸ்டோரி, லவ் ஃபெயிலியர் எல்லாமே சொல்லலாம். ஒரு ஆக்சுவலி எங்கள் படத்தில் எல்லாரும் ஹீரோஸ், ஆனால் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் கூடன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இது உங்களை தரலி என்டர்டெயின் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியங்கா தர்மேஷ். இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட்டு நான் எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஒரு அவகாசம் கொடுக்கறது பெரிய விஷயம் எனக்கு தெரியாமல் இந்த படத்துள்ளே வந்தேன். ஆனால் இப்போ எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன். படம் கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என் கேரக்டர் ரொம்ப பப்ளியாக இருக்கு. ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி மச்சா மகா மாதிரி அந்த மாதிரி ஃபன்னாக இருக்குது என் கேரக்டரு. அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் என் கேரக்டர் பார்த்தா. அண்ட் படத்தில் எல்லா விதமாக ஒரு லவ் பார்க்க முடியும். சேம் இவர் சொன்ன மாதிரி மதர் சென்டிமெண்ட் இருக்கலாம், ஃபாதர் சென்டிமெண்ட் இருக்கலாம், லவ் ஃபெயிலூர் இருக்கலாம், லவ் இருக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஜென்சிக்கு என்ன வேணும் அதெல்லாம் இருக்குது இந்த படத்தில். உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஒரு 2 hours உட்காந்து பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும் இந்த படம். ஸோ உங்களை சப்போர்ட், லவ் எப்போவுமே எங்கள் படத்து மேலே இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் சார், நீங்களும் சதீஷ். ஹாய், வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எம்எஸ் சதீஷ். இது ஒரு ஃபேண்டசி லவ் பேஸ்டு ஃபிலிம். 2 கதை இருக்கும் படத்தில்.
ஒரு சைடு வந்து கொஞ்சம் கூலராக இருக்கும், இன்னொரு சைடு வந்து வார்மர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. படம் பார்க்கும்போது அது ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு போர்ஷன் ஃபுல்லாக நாங்கள் மூணார்லேயே இருக்கோம். டேரக்டர் என்ன என்கிட்ட நரேட் பண்ணாரோ அதை கன்வே பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் பார்த்து ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபீல் மை லவ்வை. ஸோ வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான் பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ఏం మాట్లాడుతున్నారు? வந்திருக்கிற மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஏய் சும்மா இருடா. இவன் என் ஃப்ரெண்டு 33 வருஷமா இந்த பாண்டி பஜார் வளர்ந்தாங்க. ஸோ அப்பத்துலேருந்து நான் இவனுக்கு தெரியுமோ. ஆனால் இவன் நிறைய டப்பிங் எல்லா லாங்குவேஜ் பண்ணியிருக்கான். நான் சொல்லிட்டு இருப்பேன் ஒரு ஸ்ட்ரைட் படம் பண்ணலான்னு. அவன் தைரியம் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் அவன் கொஞ்சம் சொல்லணுங்க அப்புறம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ படமே முடிச்சிட்டோம். ஸோ வரப்போகிற இந்த ப்ரொடியூசர்ஸ் புதுசாக வருவாரெல்லாம் நீங்கள் எல்லாம் வரவேற்கிறீங்க. நல்லா ப்ரமோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரொடியூசரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். ஸோ நானும் இந்த படத்துலேயும் ஒரு வித்தியாசமாக காட்டிருக்காரு டைரக்டரு. நான் இப்போ வரைக்கும் பண்ணதில்லை இந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ மேபி எல்லோரும் சொல்கிறார் நான் வித்தியாசம் பண்ணுறேன். பட் எனக்கு வித்தியாசமாக இருக்கும். நான் இப்போ வரைக்கும் பண்ண படத்தில் நான் எப்போ இந்த மாதிரி ஒரு அந்த ஃபீல் நான் பண்ணல. இந்த ஃபீல் மை லவ் அது ஹார்ட்டால் ஃபீல் பண்ணதான் அந்த இது வரும். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி தான் நிறைய லவ் நிறைய வெரைட்டிஸாக இருக்கும். ஒன்று பிரேக்கப் ஆன லவ் ஒன்று இருக்கும். ஸோ முதல் காதலிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று இருக்கும். அப்பா பொண்ணு அந்த லவ் ஒன்று இருக்கும். ஸோ ஆல் மிக்சடு பேஸில் போயிட்டுருக்குது. ஸோ முன்னார் மறக்க முடியாத ஒரு ஷெட்யூல். நல்லா இது பண்ணோம். ஸோ எங்கள் கடைசி நாள் இங்கே வந்து இது பண்ணிட்டுருக்கோம். ஸோ ப்ரெஸ்னை ரொம்ப நம்புகிறோம். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா பப்ளிசிட்டி கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு போகிறோம் மூணார்லேயே. ஸோ நல்லா எடுத்துக்காரு. ஸோ பண்ணுற அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஸோ மேபி திஸ் பிக்சர் இந்த படத்தில் நிறைய பேருக்கு இதாகவும் மேபி நம்ம சுபாஷ் அண்டு இவர் 2 பேர் இது நல்லா இருக்கும். ஸோ தான் நம்ம கேமராமேன் அழகாக ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ பாவா. இவர் பாவான்னு தான் கூப்பிட்றேன் நான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரைட் சுபாஷ். மேடம் ஹாய், என் பேர் நந்திதா ஸ்ரீகுமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ப்ரெஸ், இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இதுதான் எங்களோட லாஸ்ட் டே செகண்ட் ஷெட்யூலில். என்ன சொல்கிறது, எனக்கு சடன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. டைரக்டர் சார் ஒரு வாட்டி பேசின உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல். நான் இப்போ அது என்னன்னு சொல்ல முடியாது, அது நீங்கள் பார்ப்பீங்க படம் ரிலீஸ் ஆனோன்னு. பட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். என்ன சொல்கிறது, அவங்க சொன்ன மாதிரி ஃபீல் மை லவ். யூ கேன் ஆக்சுவலி ஃபீல் யோர் லவ் when you watch this movie. All kinds of love, whether it's with parents, your friends, your lover, a person you had a crush on. எல்லா டைப்ஸ் ஆஃப் லவ்வும் நம்ம ஃபீல் பண்ணலாம் இதை பார்த்த உடனே. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மீட் பண்ணோம். பட் ஆனால் இந்த படம் ஷெட்யூல் முடியறதுக்குள்ளே எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். இப்போ எனக்கு வந்து ஃபோன் எடுத்து யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம். அண்ட் அவ்வளோ கம்ஃபர்டபுள், அவ்வளோ நல்லா இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் தான் இது பப்ளிசிட்டி கொடுத்து எங்களை ஹெல்ப் பண்ணோம். அண்ட் ஐ எம் டெஃபினெட்லி ஷுவர் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் திரும்பவும் மீட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. ஓகே. ஹாய், நான் சுபாஷ் கண்ணன். வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபீல் மை லவ் 2 ஹீரோயின் 2 ஹீரோ, வளர்ந்து வர மக்கள்.
ஸோ அவங்க கூட நாங்களும் சேர்ந்து வளர்றதுல ரொம்ப சந்தோஷம். படம் வரும்போது பாருங்கள், கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதே மாதிரி மூணாரில் போய் ஷூட் பண்ணோம். காலைல ஒரு 5 மணிக்கு ரூமில் கொண்டு விடுவார் அண்ணன். கரெக்டாக 5:15 திரும்ப கதவை தட்டுவார். வண்டி வந்துருச்சு வாங்க கிளம்புவோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக போச்சு, ஜாலியாக போச்சு. முக்கியமாக சொல்லணும்னா கேமராமேன் சதீஷ் அண்ணன், அப்புறம் வசந்த் அண்ணன், எல்லாருமே ஓவரால் நல்லா சப்போர்ட் பண்ணனால தான் நல்லா வந்திருக்கு. தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருக்கிற எல்லா இந்தியன் பசங்களுக்கு திரும்ப ஒரு டைம் நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகே, அது வராது டைலாக் சொல்லும்போது அதே இது. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்திருக்குங்க. மிக்க மகிழ்ச்சி. சார் பேசட்டுமா? இல்லை, எது இருந்தாலும் டைரக்டர் சொல்லுவார். சார் ப்ரொடியூசர் சார். சரி, ஓகே ஓகே. அதை சும்மா சொல்லும்போது கூட 2 ஹீரோன்னு தான் சொன்னார் சார். இங்கே ஆதித்யா சார் இருக்கார், ராஜையப்பன் சார் இருக்கு. இல்லை, நானும் ஒரு ஹீரோவை தான் பண்ணியிருக்கிறேன். நானும் ஒரு ஹீரோ தான். ஓகே தானே சார்? டைரக்டர் சார் சொல்ல ஓகே தான். நானும் ஒரு ஹீரோ. எஸ், ஹீரோ கம் ப்ரொடியூசர். சாருடைய ப்ரொடியூசர் ரோல் நான் எடுத்துக்கினேன். இதில் மிக சூப்பராக இந்த படம் வந்திருக்குது. ரொம்ப அழகாக எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய ஜென்சி இன்னைக்கு வந்து விரும்புகிற இந்த குள்ளாக்குள்ளே ஒரு இது ஒழிச்சு வச்சுட்ருக்கேன் ஜென்சிக்காக. அது படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, மேடம் சொன்ன மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. ஜென்சி பயங்கரமாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க கட்டாயம். ஒரு தமிழக மக்களுக்கு, தமிழக ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஆமாம், இது மலையாளம், எல்லா மொழியிலும் இருக்கிற ஜென்சி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே இதை விரும்புவாங்க. அப்படி ஒரு ட்ரீட் கொடுத்துருக்கிறாரு நம்ம ஹரிபிரகாஷ் சார். அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம சாரு ப்ரொடியூசர் சார் இருக்காங்க, மது சார் இருக்காங்க, மேடம், முக்கியமாக நம்ம கேமராமேன் சார் சதீஷ் சார், அப்புறம் நம்ம டீம் இவர் மோகன், அவங்க கீர்த்தி, கோபால், எல்லாருமே தண்டபாணிஸ் அவரு, அப்புறம் எல்லாரும் கூட ஒர்க், பிரியங்கா மேடம், அப்புறம் இவங்க கீர்த்தி மேடம், அப்புறம் ஐரா மேடம், எல்லாரும் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இதுக்கு முன்னாடி குடும்பஸ்தன் ஒரு திரைப்படத்தில் நடித்தேன், மணிகண்டன் சார் கூட நடித்தேன். அதை பார்த்துட்டு தான் சார் ஹரிஷ் சார் என்னை கூப்பிட்டு இதில் ஒரு ரோல் கொடுத்தாரு. மிக்க நன்றி. இந்த மாதிரி நேரத்தில் நன்றி சொல்கிறது. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. எல்லா ஆடியன்ஸும், ரசிக பெருமக்கள் இதை வந்து கொண்டாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, புது டீமுக்கு ஒரு இது கொடுங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். ஹாய், ஹலோ, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முதல் முறையாக தமிழில் ஸ்ட்ரைட் படம் பண்ணுறேன். ஒரு 300-400 படங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன், டப்பிங்கள் படம் பண்ணியிருக்கேன். முதல் முறையாக இப்போ நம்ம டைரக்டர் வந்து கதை சொல்லக்குள்ள வரக்குள்ள 2-3 தடவை வந்தார், கதை சொன்னார். எனக்கு அவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகலை ஸ்ட்ரைட் படத்துக்கு. இருந்தாலும் ஒரு தடவை லாஸ்ட்டாக சார் நீங்கள் பண்ணுங்க இந்த படத்தில் நல்லா வரும்னு சொன்னார். அதே மாதிரி நல்லா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப எர்லியாக முடிஞ்சிருச்சு ஷூட்டிங். எல்லாருமே இப்போ எல்லா ப்ரொடியூசரும் என்ன நினைப்பாங்க, ஷூட்டிங் எப்போ முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு மூணாறில் நடக்கக்குள்ள இன்னும் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் கேட்டேன் நான் டைரக்டர்கிட்ட. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆதித்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து நல்ல பேர் வரும். ராஜீவனுக்கும் ஆதித்யாவுக்கும். அதே மாதிரி பண்ண ஐரா சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன பிரியங்கா, அம்மு அபிராமி, அப்புறம் மிஸ்டர் மதுசூதன் என்னுடைய பாவா. என்ன இந்த படத்தில் வந்து ஹைலைட் வந்து அவர் தான். எல்லாமே ப்ரொடியூசர் அவர் தான் நினச்சாங்க, என்னன்னு நினைக்கல, அவர் தான் நினச்சாங்க. இப்போயும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ அவர் இந்த படத்தில் வந்து எல்லா படத்துலையும் வில்லனாக பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான கேரக்டர் வந்து டைரக்டர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. தியேட்டரில் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நான் தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையும் ஒரே தடவை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்களுடைய பிஆர்ஓ புவன் ரொம்ப நல்லபடியாக உங்களை எல்லாரையும் இவ்வளோ தூரம் வர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் புவனுக்கு. என்னென்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ இந்த வெயிலில் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஆடியோ ரிலீஸு, ட்ரைலர் லான்ச்சிங் இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து முதல் முறையாக நான் வந்திருக்கேன். இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் படங்கள் பண்ணுவேன் நான் தமிழில். தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்கள் சார்.
பிரதர் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்குறீங்களா? நல்லாவே சேஞ்ச் இருக்குது பிரதர். எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. ஆக்சுவலாக ஷூட் பண்ணுறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சது. அதான் நாங்களாம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தோம். அதனால எங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே நடந்தது. அதனால நான் எந்த சொல்றது ப்ராப்ளமும் இல்லை எந்த எங்களுக்கு. ப்ராப்ளமுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. சொல்லிட்டு நல்ல விதமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. குட். ஆ இது வந்து என்னன்னா வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது பிரதர். நான் இது வந்து சொல்றது வந்து அகைன் உங்க எல்லாருக்குமே நான் வந்து சொல்லணும்னு தெரிவிக்கிறது என்னன்னா, இது வந்து இட் இஸ் அ ஃபேமிலி மூவி. இது வந்து ஒரு ஃபேமிலி படம் தான். அதில் வந்து நீங்கள் ஐரா, ஆதித்யா, ராஜ், பிரியங்கா, நம்ம எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு இவ்வளோ தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படி கிடையாது. எல்லா லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புமே வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் காட்டியிருக்கோம். அம்மா பையன், அப்புறம் அப்பா பொண்ணு, அப்புறம் ஒரு இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் MS பாஸ்கர் சார் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு அது. ஸோ இந்த மாதிரி எல்லா அதாவது level of- கிளைமேக்ஸில் அவர் சொல்கிற விதானமே ரொம்ப எங்கள் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி வச்சிருக்காரு. அது இப்போ அந்த ஷார்ட் அந்த இது ம் அது தேவையில்லையே. எங்களோட சப்ஜெக்ட்டுக்கு இந்த கதை தேவைப்பட்டுச்சு. என்னென்னா ஆர்யா படம் கூட தெலுங்கு நான் தான் பெங்களூர் பண்ணேன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ தில்ராஜ் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது பற்றி தேவையில்லை. என்னன்னா அந்த title சாங் வந்து- எடுத்திருக்கோம்னா அந்த சாங்குக்கும் படத்துக்கும் தேவையானதுனால தான் போட்டோம். இப்போ யார் படம் பார்த்தாலும் அந்த ஃபீல்டில் இருக்கணும். இப்போது அப்பா அம்மாவை நம்ம லவ் பண்ணுறோம், தங்கச்சியை லவ் பண்ணுறோம். அதாவது எல்லாத்துலேயுமே லவ்ன்றது இது இருக்குது. ஒரு காதலியை மட்டும்தான் நம்ம காதலிக்கிறோன்றது இல்லை. எல்லாரையுமே நம்ம லவ் பண்ணுறோம். ஃப்ரெண்டை கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா எவ்வளோ லவ்வாக இருப்போம். அதே மாதிரி தான் ஃபீல் அந்த மாதிரி தான் வரும் இந்த படத்தில். இப்போ எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கோம் இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த படம் நல்ல சக்ஸஸ் வரும்னு நான் நம்புகிறேன். ஆமா. ஆ. ஆ. இல்ல கண்டிப்பா இருக்கும் பிரதர். ஒரு ஜான்ர் ஆஃப் மூவிக்கும் ஒரு ஆடியன்சஸ் இருக்காங்க. இதை விரும்பி பார்க்குற மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கும் வந்து வைலன்ஸ் படம் பார்க்கறது பிடிக்கும். பட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இது வந்து நம்ம கதையாகவும் யோசிக்கிறது எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஸ்டைல் வந்து இந்த மாதிரி. பட் அது பிரச்சனை இல்லை. இதை பார்க்குற ஆடியன்ஸ் அண்ட் முக்கியமாக இது வந்து ஒரு காதல் படம் கிடையாது. இட் இஸ் நாட் ஃபார் லவ்வர்ஸ், இட் இஸ் ஃபார் லவ் ஃபெயிலியர்ஸ். அதை தான் நான் வந்து ஃப்ரம் த பிகினிங் சொல்லிட்டு இருக்கோம். இந்த படம் வந்து ஆஹா ஓஹோன்றதெல்லாம் தாண்டி இந்த படம் பார்க்கும்போது ஒரு பிரேக்கப் ஃபேஸில் இருக்கிற ஒரு பையன் இந்த படம் பார்த்தானா கண்டிப்பாக அவன் வந்து ஒரு ஹீல் ஆவான். அதுதான் வந்து நான் மெயினாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த இதில் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். அதுதான் ஐடியா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பேசணும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் சாங் ஒன்று யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணுறது எவ்வளோ ரேட்டெல்லாம் பேசினதுக்கப்புறம் தலை சுற்றிருச்சு. அதனால வேண்டாம், அதனால ஓனாவே பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு. ஒரு இது இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொடுத்தாலும் இட் இஸ் நல்லா தான் இருக்கும்னு ஆசைப்பட்றேன். பட் அது அவங்களோட டிசிஷன் தான். நம்ம எதுவும் கொடுத்தா நல்லது. ஆமாங்க சார். சாங் நல்லபடியாக வந்திருக்கு. சாங் சிங்கர்ஸ் பேர்லாம் சார். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்கள். அதில் நான் இப்போ ப்ரெஸ் மீடியா யாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, நம்ம ஹிருதயம் படத்தோட டிரெக்டர் வினீத் ஸ்ரீனிவாசன் சார், அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக என்னோட தேங்க்ஸை வந்து இங்கே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எங்களோட படத்தோட ஓப்பனிங் சாங், அதாவது ஒரு ட்ராவல் ரோட் ட்ரிப் சாங் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அந்த சாங் வந்து உங்களோட பிளேலிஸ்ட்லலாம் ஒரு ட்ராவல் இருக்கும் நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா வினீத் ஸ்ரீனிவாசன் சார் அவர் வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி லிரிக் வந்து நம்ம சங்கர் அவர் தான் எழுதியிருக்காரு. அவர் காந்தாராலலாம் சாங்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜரவிவர்மா அண்ட் பாலசுப்ரமணியன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து வினீத் ஸ்ரீனிவாசன் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நேஷனல் அவார்டு வின்னர் வைக்கம் விஜயலட்சுமி மேம் அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் வந்து ஒரு ஃபிலாசபியான சுச்சுவேஷனில் நம்ம கானா பாலா அண்ணா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அதுவும் பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் இன்னொரு 3 சாங் வந்து நான் சர்ப்ரைஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
அதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே சிங்கர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நாங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா பார்த்திபன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆர்யா சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. யாரு? வணக்கம், என் பேர் சங்கரகுமார், பாடலாசிரியர். இதான் என்னோட முதல் ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எனக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட நண்பர் இயக்குனர் ஹரி அண்ட் என்னோட இசையமைப்பாளர் ராஜா ரவிவர்மா அண்ட் பாலா. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக தொடர்ந்து பயணிக்கிறோம். அவர் சினிமாவில் ரொம்ப நிறைய கதைகள் வச்சுருக்கிறாரு. பட் இந்த கதை வந்து மது சார் சொன்ன மாதிரி லவ்ங்கிறது வந்து ஒரு ஒரு இதுக்குள்ள மட்டும் அடைக்காமல் லவ்னா எத்தனை வெரைட்டி ஆஃப் லவ் இருக்குங்கிறத இந்த கதையில் சொல்லியிருக்கிறோம். குறைஞ்ச நாட்களில் எடுத்த படம். நான் இந்த கதை விவாதத்துலையும் இருந்ததுனால இந்த கதையை பற்றி எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஓரளவு நல்லா தெரியும். அது இல்லாமல் டப்பிங்லேயும் நான் பார்த்தேன். காமெடிலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இதில் முக்கியமாக ஒரு ட்ராவல் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு பாடல், அதுதான் முதல் பாடலாக எழுதியிருக்கோம். அது ஏற்கனவே இயக்குனர் சொன்ன மாதிரி வினித் ஸ்ரீனிவாச சார் பாடியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். அந்த பாடல் வந்து உங்கள் எல்லாருக்கும், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரோட் ட்ரிப் போகிறப்ப அந்த பாடல் உங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புகிறோம். அது இல்லாமல் என்னோடய ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அவர் முதல்ல சந்திப்பில் இருந்து எல்லாரோடையுமே ரொம்ப டவுன் டு எர்த்தாக பழகுறாரு. எல்லாரையும் முன்னாடி தள்ளுறாரு, எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணுறாரு. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், ஸோ எல்லோரும் முன்னாடி வரணுங்கிறதுல அவர் ரொம்ப மெனக்கிடுறாரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். இது இல்லாமல் நான் ஏற்கனவே காந்தாராங்கிற படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அஜினேஷ் சாருக்கு, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜா ரவிவர்மாவுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுதான் என்னோட முதல் ப்ரெஸ் மீட். இது இன்னும் கடந்த அதிக ப்ரெஸ் மீட் பண்ணணும். இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்லேயும் நான் உங்களை சந்தித்து நிறைய விஷயங்களை பேசலாம்னு நம்புகிறேன். தேங்க்யூ.